அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதம் அப்படின்னு சொன்னால் ஆனி மாதம் 1 அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் கணிக்க ஏற்கனவே முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது மற்றும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச நிலையில் தற்போது நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாத கூழ்களினுடைய பெயர்ச்சி, கூட்டணி, சேர்க்கை, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாகவும் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த பதிவு ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யோகமான காலத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதி அற்புதம் வாய்ந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்க. கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி காரணமாக படாத துன்பம் பட்டிருப்பீங்க. அதற்கு நிவாரணமாக குரு பகவானினுடைய பெயர்ச்சி இருந்த நிலையில் அடுத்து நடைபெற்ற ராகு கேது மீண்டும் உங்களுக்கு பழைய நிலையை கொடுத்திருக்கும். அதற்கு பிறகு நடந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது. இவ்வாறாக கிரகங்களினுடைய பெயர்ச்சி மாறி தங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய மாத கோள்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு யோகத்தை வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தனித்தனி கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது தங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தினாலும் கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு நற்பலன்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும் அதில் உங்களுக்கு ரெட்டிப்பு நன்மைகள் கிடைக்கப்பெறுவதோடு நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க. வெளிநாட்டில் போய் செட்டிலாக நினைக்கிறவங்களுடைய பல பேருடைய கனவு நினைவாகவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாத்தியமாகுங்க. அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாகவும் நாட்டம் அதிகரிக்கலாம். இறை தலங்களை சென்று தரிசனம் செய்வீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இறை பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலம் இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதனால் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகம் ஆகட்டும், தொழில் வியாபாரம் ஆகட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். ஒரு நேரம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும், சாதகமாக நடக்கும். ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு பாதகமான விளைவையும் ஏற்படுத்தலாம். ஏன்னா கிரகங்கள் சில கிரகங்களினுடைய அமைப்பு
அமைப்பு தங்களுக்கு ஏற்றத்தையும் தரும். அசுப கிரகங்களினுடைய தாக்கம் ஏற்றத்தை குறைக்கவும் செய்யும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவது ரொம்ப அவசியங்க. அவசரப்படாதீங்க. முதலீடு விஷயத்தில் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஆலோசனை பண்ணுங்கள். உரிய வல்லுநர்களிடம் எந்த துறை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்குரிய வல்லுநர்கள், துறை ஆலோசகர்கள் மூலமாக நீங்கள் ஐடியாக்கள் கேட்டு அதன் பிறகு நீங்கள் அதன்படி நீங்கள் அந்த விஷயங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவசரப்படாமல் முடிவெடுக்க பாருங்கள். நல்லா யோசிங்க. குடும்பத்தில் கூட நீங்கள் தாராளமாக ஆலோசனை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நன்மையை தரும். கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு இருக்கும். தந்தையினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவி வழி சொந்தங்களோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். அவர்கள் மூலமாகவும் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம். ஏன்னா உறவினர்கள் மூலமாக கலகம் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க. எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க. வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. நிதானமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க. இந்த வேலைகளை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இருப்பீங்க. இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க. நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும். எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷம் ஓரளவுக்கு இரட்டிப்பாகலாம். அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. 4 பேர் மத்தியில் தங்களுடைய பேச்சு மட்டும்தான் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடந்தால் பிரச்சனைகள் கிடையாது. வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள், நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத
வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறலாம். அதே சமயம் மற்றொரு புறம் ஓட்டமும் அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாது. பிஸியான காலகட்டத்தில் வேலையையும் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற குழப்பம் மற்றொரு புறமும் நீடிக்கலாம். கொஞ்சம் பணம் இந்த காலகட்டத்தில் செலவாக செய்யும். சுப செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது. இதுவே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வரலாம். அதனால உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் ரொம்பவும் கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க.